வரத்துக்கு சத்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு பிரைவேட் ஃப்ளைட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் டேனியில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஃபர்கா நாட்டில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு, டேனியலோட ஃப்ரெண்டு இந்திய தூதர் கொச்சி ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி டேனியில் அங்கே இறங்கினதும் அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு நடுவில் வெல்கம் பேக் டேனியல் அப்படின்னு சொல்லி சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியோடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் கொச்சி ஏர்போர்ட்டில் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அது சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியோட பேரில் நீட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டேனியல் கொச்சி வந்ததான் அவனை அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேனியல் தான் அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்லேயே வரலையே. அவனை பிரைவேட் ஜெட்டில் தான் கடத்திட்டு வராங்க. இவனை மீடியாவுக்கு இந்த மாதிரி காட்டுறதுக்காக, செட்டப் பண்ணி காட்டுறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. டேனியல் பிரைவேட் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவனை கடத்திட்டு வந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு பேராசூட்டை மாட்டிட்டு ஃப்ளைட்லேருந்து குதிச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் சத்தி அவங்க அப்பா மினிஸ்டர் கூப்பிட்டு திட்டுறான். சத்தி அவன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஃபர்காவில் நடந்த சம்மிட்டோட வீடியோவை செக் பண்ணுறான். அதில் கவர்மெண்ட்டும் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியும் சீக்ரெட்டாக போட்ட அக்ரிமெண்ட் எப்படி டேனியலுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறான். இந்த சீக்ரெட் அக்ரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் அசஸ் இருந்ததுன்னு லிஸ்ட்டு கேட்குறான். அந்த லிஸ்ட்டில் மைக்கிளோட பேர் இருக்குது. மைக்கிளுக்கு அசஸ் இருந்ததான்னு கேட்டுட்டு அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்குறான். ஜோதி சத்தத்துலேருந்து அவன் ஆஃபீஸ் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலாக டேனியல் தான் மைக்கில் ஃபர்காக்கு வர வச்சிருப்பான். ஒரு மார்னிங் நேரம் ஒரு ப்ரைவேட் ஹோட்டலில் மீட் பண்ணி அக்ரிமெண்ட் காப்பியும் கொடுத்துருப்பான். இப்போ சத்தி என்ன கேட்குறான்னா, இவ்வளோ முக்கியமான அக்ரிமெண்ட் கிடச்சிருந்தோம், ஏன் டேனியல் இதை ஒரு யூடியூப் பிளாக் வீடியோவாக போடலன்னு கேட்குறான். சத்தி போலீஸ் டீமை கூப்பிட்டு டேனியல் குதிச்ச இடத்துல இருந்தாங்கன்னா எந்த இடத்துல விழுந்துருப்பான் அப்படின்னு தேட சொல்கிறான். ஃப்ளைட்டோட கோஆர்டினேட்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் மங்களூருக்கு பக்கத்தில் இருக்க கடலில் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே அவனுக்கு பாய்சன் கொடுத்ததுனால உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மினிஸ்டர் ஜேபி டேனியலை ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கான். டேனியலோட ஒய்ஃப் ஆயிஷா இந்தியாவுக்கு வந்துடுறான். டேனியலை பார்க்கணும்னு கேட்குறான். ஆனால் மினிஸ்டர் டேனியலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை காட்டி இவங்க தான் லீகல் ஒய்ஃப், நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். டேனியலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருன்னா அவங்க தான் நயன்தாரா. அவள் ஆயிஷாவை டேனியல் இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை, இவனுங்க சும்மா நடிக்கிறானுங்க, அதனால் வா போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். நயன்தாரா ஒரு வக்கீல். சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு ஆதிரா. ஏற்கனவே ஜோதி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாள். அந்த பொண்ணோட கேஸை நயன்தாரா தான் பார்க்குறா. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நயன்தாரா ஆயிஷாவை இப்போ கூட்டிகிட்டு போகிறா. அந்த பொண்ணை மினிஸ்டர் கொன்னுருவான்னு சொல்லி ரகசியமாக வச்சுருக்காங்க. அடுத்த சீனில் டேனியல் பாராசூட்டோட கடலில் விழுந்த கிடக்கிறான். அவனை மீன் பிடிக்கிறவங்க காப்பாற்றி போட்டில் கூட்டிகிட்டு வராங்க. அந்த போட்லேருந்து டெல்லியில் அவன் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு ரஹீமுக்கு ரேடியோ சிக்னல் மூலிமா மெசேஜ் அனுப்புகிறான். டெல்லியில் இருக்கிற ரஹீமும் அந்த சிக்னல் புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுறான். ரஹீம் அவனுடைய ரிட்டையர்டு கர்னல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டேனியல் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணியிருப்பான். ரஹீம் மைக்கிளுக்கு கால் பண்ணி பெங்களூர் வர சொல்கிறான். ரஹீமும் அங்கே ரீச் ஆகிடுறான். பெங்களூரில் 2 பேரும், அதாவது ரஹீமும் மைக்கிளும் டேனியலை தேடி போகிறாங்க. அங்கே போனால் கப்பலில் உடம்பு முடியாமல் படுத்திருப்பான். பாய்சன் கொடுத்தனால ரொம்ப வீக்காகி இருப்பான். இப்போ டோட்டலாக பிளட் சேஞ்ச் பண்ணால் தான் டேனியலை காப்பாற்ற முடியும். அதனால் டேனியலை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. போகிற வழியில் டேனியலை கடத்தின அந்த போலீஸையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டேனியலுக்கு பிளட்டை மாற்ற 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி லைவ் ஆன் பண்ணுறான். பெரிஸ்கோப் அப்ளிகேஷனை வச்சு மினிஸ்டர் ஜேபியோட ஃபோனை ஹேக் பண்ணி லைவில் காட்டுறேன்னு சொல்கிறான். மைக்கிள் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு பெரிஸ்கோப் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி ஜேபியோட ஃபோனை ஹேக் பண்ணி அவன் பேசுகிறத